कडेसी श्लोकम फलश्रुति श्लोकम इत्थं स्तुतः सकृतिहाष्टभिरेषपद्यैः श्रीवेङ्कटेशरचितैस्त्रिदशेन्द्रवन्द्यः दुर्दान्तघोरदुरितद्विरदेन्द्रभेदी कामासिका नरहरिर्वितनोतु कामान् इत्थं கடந்த 8 ஸ்லோகங்களிலே சொன்னபடியாக ஸ்துதஹ துதிக்கப்பட்ட நரசிம்மரானவர் இந்த காமாசிகாஷ்டகத்தை சகிருத்து ஒரே ஒரு தடவை சொல்லி துதிக்கப்பட்டாரானால் இக அந்த ஸ்தோத்திரத்தை வேளுக்கை க்ஷேத்திரத்திலே நாம் பாராயணம் பண்ணினோமானால் அஷ்டபிஹி பத்யைஹி 8 ஸ்லோகங்களினாலே அவர் துதிக்கப்பட்டவராகிறார். ஏஷஹ இங்கே இருக்கிற நரசிம்மர் ஏஷ பத்யைஹி ஸ்ரீ வெங்கடேஷ ரச்சிதைஹி ஸ்ரீ வெங்கடேசன் என்கிற கவியினாலே பண்ணப்பட்ட இந்த 8 பத்யங்களாலே துதிக்கப்பட்டவர். திருதசேந்திர வந்தியக திருதசர்கள் என்று தேவர்களுக்கு பெயர். அவர்களுக்கு இந்திரனாக தலைவனாக இருக்கிறவர்கள் உயர்ந்த தேவர்கள். அவர்களாலே வணங்கத்தக்கவரான அந்த நரசிம்மர் இந்த ஸ்தோத்ரானுசந்தானத்தின் பலனாக என்ன பண்ணுவார் என்றால் துர்தாந்த கோர துரித த்விரதேந்திர பேதி, துர்தாந்த அடக்க முடியாமல் இருக்கிற, கோர தீவிரமாக இருக்கிற, துரித பாவங்கள் என்கிற, த்விரதேந்திர ஒரு பெரிய யானையை பேதி பிளந்து விடுவார். சிங்கமானபடியினாலே யானையை பிளக்க முடியும். இந்த நரசிங்கர் என்கிற சிங்கர் எந்த யானையை பிளக்கிறார் என்றால் என்னுடைய துர்தாந்த கோர துரிதம் என்கிற யானையை, என்னுடைய பாவங்கள் யானை போல பெரிசாக அடக்க முடியாமல் திமிரிக்கொண்டு நிற்கின்றனவே அந்த யானையை அவர் பிளந்து கட்டிவிடுவார். என்னுடைய பாவங்கள் யானை போல இருக்கின்றன. அப்படிப்பட்ட காமாசிகா நரஹரி திருவேளுக்கையிலே இருக்கிற நரசிங்க பெருமாளானவர் காமான் எங்களுடைய அபீஷ்டங்களை எல்லாம் விதனோது நிறைவேற்றட்டும். இது இந்த காமாசிகாஷ்டக அனுசந்தானத்தின் பலன். இதில் என்னென்ன தகவல்கள் சொல்லி இருக்கிறார் என்றால் ஸ்துதஹ இச்சம் ஸ்துதஹ இவ்வாறு துதிக்கப்பட்டவர் என்று, அதாவது இதற்கு முன் 8 ஸ்லோகங்களிலே எவ்வாறு துதித்தாரோ அப்படி துதிக்கப்பட்டவர். அது எவ்வாறு என்பதை இன்றைக்கு ஒரு தடவை மறுபடியும் அவலோகனம் பண்ணிவிடலாம். சக்ருத்து என்றால் ஒரு முறை துதித்தாலும் போதும் என்று. அஷ்டபிரேஷ பத்யைஹி என்றால் இந்த பத்தியத்திலே 8 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இப்பொழுது பார்ப்பது 9வது ஸ்லோகம், பலஸ்ருதி ஸ்லோகம். ஸ்ரீ வெங்கடேஷ ரச்சிதைஹி, இதை இயற்றிய கவியின் பெயர் வெங்கடேசர் என்பது சுவாமி தேசிகனுடைய இயற்பெயர். திருதசேந்திரவந்தியக தேவர்களுள் சிறந்தவர்களாலே வணங்கத்தக்க நரசிம்மர். துர்தாந்த என்னுடைய கோரமான பாவங்கள், துர்தாந்த கோர துரிதங்கள் அடக்க முடியாதவையாக இருக்கின்றன. த்விரதேந்திர அவை ஒரு யானை போல இருக்கின்றன. பேதி இந்த யானையை பிளக்க வல்ல சிங்கம். காமாசிகா நரஹரி அவர் விதனோது காமானு அபீஷ்டங்களை நிறைவேற்றட்டும் என்று பதத்துக்கு பதம் அர்த்தம் சொல்லி பார்த்தால் இதில் 9 தகவல்கள் இருக்கின்றன. இந்த ஸ்லோகத்திலே ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். முதலிலே இச்சம் ஸ்துதஹா என்பது இச்சம் இதற்கு முன் சொன்னபடியாக ஸ்துதிக்கப்பட்டவர்.
நரசிம்மருடைய ஸ்துதியாக இதுவரையில் என்னென்ன விஷயங்களை சொல்லி இருக்கிறார் என்பதை மறுபடியும் ஒரு தடவை திரும்பி பார்ப்பதற்கான அவகாசம் யுத்தம் என்கிற பதத்தினாலே ஏற்படுகிறது. இந்த மாதிரி துதிக்க வேண்டும் என்றால் எந்த மாதிரி என்றால், நரசிம்மரை பற்றி 32 விஷயங்கள் இதற்கு முன்னே நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவது உபனிஷத்தில் வசிப்பவர் என்பது. உபனிஷத்துக்கு ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் என்று பெயர். வேதங்களினுடைய மேல் பகுதி. அதிலே காமாத்து அதிவசன்னு விரும்பி வசிக்கிறார் பகவான் என்பது ஸ்துதியினுடைய முதல் அம்சம். உபனிஷத் அபிதேயமான பாகதேயம் என்று. இரண்டாவது, வேகவத்தியாஷ்ட தட்சிணம் அதிவசன்னு என்று சொன்னதினாலே வேகவதியின் தெற்கிலே வேளுக்கை என்கிற ஊரிலே அர்ச்சாவதாரமாக நித்திய வாசம் பண்ணி கொண்டிருப்பவர் என்று. அது கூட அவருக்கு எப்படி ஸ்துதியாகும் என்றால், எந்த இடத்திலே இருக்கிறார் என்று சொன்னது அவரை புகழ்ந்ததாக எப்படி ஆகும் என்று கேட்டால், அந்த இடத்திலே அவர் வந்ததே அவருடைய சௌலபியம் என்கிற குணம் காரணமாக, அர்ச்சாவதாரமாக எழுந்தருளி இருப்பதே அவருடைய திருக்குணத்தை காண்பிக்கிறது என்பதாலே அது ஒரு ஸ்துதியாகிறது. கஷ்டித் அத்புத கேசரி, அவர் ஒரு அற்புதமான சிங்கம். கஷ்டித்து ஏதோ ஒரு விலட்சணமான சிங்கம். அவரை நம்மாலே வர்ணிக்க இயலாது. தபனேந்த்வக்னி நயனஹ, அவர் சூரியன் சந்திரன் நெருப்பு என்ற 3 கண்களை உடையவர். தாபனீய ரகசியானாம் சாரஹ, தாபனீய உபனிஷத் என்று கொண்டிருக்கிறது. இந்த சிம்ம தாபனீய உபனிஷத்து பூர்வ தாபனீயம் உத்தர தாபனீயம் என்று 2 பகுதிகளிலே. அந்த உபனிஷத்திலே சாரமானவர். அந்த உபனிஷத்திலே பத்ரம் கர்ணேபி உக்ரம் என்று ஆரம்பிக்கிற நிருசிம்ம மந்திர ராஜத்தினுடைய அர்த்தங்கள் இருக்கின்றன. அந்த உபனிஷத்தின் சாரமானவர் அவர். ஆகண்டம் ஆதி புருஷம், கழுத்துக்கு கீழே மனிதனாக இருக்கிறார், கழுத்துக்கு மேலே சிங்கமாக இருக்கிறார். இப்படி ஒரு ஆச்சரியமான வடிவத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். குண்டிதாராதிம், அவர் தன்னுடைய பகைவர்களை எல்லாம் குண்டனம் பண்ணுகிறார், மழுக்கி வைக்கிறார். விமுக்த வைகுண்ட பகுமதிம், வைகுண்டத்தை காட்டிலும் வேளுக்கொய் என்கிற திவ்ய தேசத்தை அதிகமாக விரும்புகிறார். அதிலே பகுமதி இல்லாமல் இங்கே வந்து வசிக்கிறார். இதுவரையில் முதல் 3 ஸ்லோகங்களுக்கான அர்த்தமாயிற்று. பிறகு பந்து மகிலஸ்ய ஜந்தோஹோ, எல்லா உலகுக்கும் உறவானவர். அவரோடு உறவில்லாத ஜீவராசியே கிடையாது. சர்வ பந்து என்ற பாராட்டு என்ற பெருமை கொண்டவர். பர்யங்க பந்தரமணீயம், அழகான பர்யங்காசனம் போட்டுக்கொண்டவர். யோகிகள் எந்த ஆசனத்தை போட்டுக்கொள்கிறார்களோ அந்த ஆசனத்தை போட்டுக்கொண்டவர்ந்தவர். வேகவதி புலின கேளி, வேகவதியினுடைய மணல் குன்றிலே விளையாடுபவர். அவர் லீலாரசத்தை இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய சிருஷ்டி ஸ்திதி சம்மாராதிகள் கூட விளையாட்டுதான். அதே போல அவர் அவதாரங்கள் பண்ணுவதும் விளையாட்டுதான். இங்கே அர்ச்சாவதாரம் பண்ணி இருக்கிறாரே கோவிலிலே, அதுவும் விளையாட்டுதான். ஸ்வஸ்தானேஷு மருத்கணான் நிஜமயன்னே, தேவகணங்களை ஸ்வர்க்க பிரதேசங்களிலே அவரவர் பதவிகளிலே நியமனம் பண்ணுபவராக அவர் இருக்கிறார். சுவாதீன சர்வேந்திரிய, எல்லாருடைய இந்திரியங்களையும் தன்னுடைய வசத்திலே வைத்திருக்கிறார். பிரத்யங்முகாவஸ்திதி, மேற்கு நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த திவ்ய தேசத்திலே. இப்படி பல விதங்களாலே பல ஒப்புமைகளாலே யோகி போல இருக்கிறார். யோகி கூட மருத்கணான் நியமயன்னே, வாயுவை அடக்கி கொண்டு பிராணாயாமம் பண்ணி கொண்டிருக்கிறார். யோகி கூட இந்திரியங்களை தன் வசப்படுத்தி கொண்டிருக்கிறார். யோகி கூட பிரத்யங்முகமாக, அதாவது ஆத்மா பற்றினதாக அவர் அவஸ்திதி கொண்டிருக்கிறார். அவர் ஆத்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி பல
விதங்களாலே யோகி போல ஆனவர் அவர். யோகம் நிஜம் சிக்ஷயன்னே, தன்னை ஆசிரியனம் பண்ணினவர்களுக்கு, ஆசிரயித்தவர்களுக்கு யோகத்தை கற்பிப்பவர் போல இங்கே சேவை சாதிக்கிறார். எல்லா உலகர்களுக்கும் விருப்பங்களை நிறைவேற்றுபவராக இருக்கிறார். அசேஷ ஜெகதாம் காமாசிகா கேசரி. ஆக இதுவரையில் மேலும் 3 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை பார்த்தாயிற்று. அடுத்தது விகஸ்வரா என்ற ஸ்லோகம். அவர் வஜ்ராயுதம் போன்ற நகம் கொண்டவர். ஸ்வரு என்பதற்கு வஜ்ராயுதம் என்ற அர்த்தம். நகஸ்வருஹு, நகத்தாலே ஹிரண்யகசிபுவனுடைய மார்பை கீறினவர். வக்ஷஸ்தலி, இந்த நகத்தினாலே க்ஷதமாயிற்று. க்ஷதஹிரண்ய வக்ஷஸ்தலி, அதிலிருந்து நிரர்களமாக வினிர்களித்தது எது என்றால் பெருக்கெடுத்தது ஹிரண்யகசிபுவனுடைய ரத்தம். அதனாலே அந்த ரத்தம் இவருடைய பாகுவிலே சிந்தினதினாலே சிவப்பாகி போன பாகுக்களை கொண்டவராக இருக்கிறார். அந்த பாகுக்கள் நம்மை காப்பாற்றட்டும் என்று சொல்லும் பொழுது பாகுக்களுக்கு என்ன பெருமை சொல்கிறார்? ஒன்றோடொன்று போட்டி போட்டுக்கொண்டு சண்டைக்கு வருகிற பாகுக்கள் என்று. அகம் பிரசமிகாமித பிரகடிதாஹவாஹ என்று அப்படிப்பட்ட பாகுக்களை கொண்டவராக இருக்கிறார். சட்டாபட்டல பீஷணே, பிடரி மயராலே பீஷணமானவர், பயங்கரமானவராக இருக்கிறார். சரபச அட்டஹாச உத்பட்டே, வேகமாக அட்டஹாச சிரிப்பை பண்ணுகிறார். ஸ்புரத் குருதி பரிஸ்புடதி, கோபம் வெடிக்கிற முகமுடையவராக இருக்கிறார். பரிஸ்புடத் புருகுட்டிகே, புருவ நெருப்பை பண்ணுகிறார். அவருடைய தோற்றம் பிடரிமயில், அட்டஹாச சிரிப்பு, கோபமுகம், புருவம் வளைந்த புருவம், கோபத்தினாலே அந்த புருவத்தை நெறித்து கொண்டிருப்பது, இவற்றை வர்ணிக்கிறார். சட்டாபட்டல விஷ்ணு என்கிற ஸ்தோத்திரத்தினுடைய முதல் பாதி இப்பொழுது முடிந்தது. அடுத்த பாதியிலே இவருடைய கிருபை இருக்கிறதே, முக்கியமாக பிரகலாதனிடம் இவருக்கு ஏற்பட்டிருக்கிற கிருபை, அது அவனுக்கு தாய்ப்பால் ஊட்டுவது போல அமைகிறது. அதாவது அவனுக்கு ஒரு உஜ்ஜீவனம் பண்ணுகிறது, போஷணம் புஷ்டி பண்ணுகிறது, திருப்தி, இப்பொழுது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட கிருபையை கொண்டவர். அந்த கிருபையானது எங்கே வெளிப்படுகிறது என்றால் அவருடைய சரோது சதுர்ஷா தாமரை போன்ற கண் இருக்கிறதே, அதிலே அவருடைய கிருபை, பிரகலாதனிடம் அவருக்கு இருக்கிற கிருபையானது வெளிப்படுகிறது. விதிபிஷஜ்ய, மாறாட்டமான மருத்துவத்தை பண்ணுகிறார். மற்ற மருத்துவர்கள் போல் இல்லாமல் சிகிச்சைக்கு வேறோரிடத்திலே சிகிச்சை பண்ணி வேறோரிடத்திலே பலன் வரும்படியாக பண்ணுகிறார். ரக்ஷதி ரட்சகை கிமன்யை, அந்நிய நிரபேட்சமாக ரட்சணத்தை பண்ணுகிறார். இவள் ரட்சணம் பண்ணுவதற்கு வேறு யாரும் துணை தேவையில்லை. ரக்ஷதி ரட்சகை கிமன்யை, இவர் ரட்சிக்காமல் யாரையாவது கைவிட்டாரானால் அப்படிப்பட்டவர்களை வேறு யாரும் ரட்சிக்க முடியாது, இவரிடமே தான் அவர்கள் வர வேண்டும் என்கிற பெருமை உடையவர் அவர். காகாசுர விருத்தாந்தம் முதலியவற்றிலே நாம் இதை பார்க்கிறோம். இதி நிஷ்சிததீஸ்ரயாமி நித்யம், அறிவிலே நிச்சயம் கொண்டவர்களுக்கு, தீர்மானம் கொண்டவர்களுக்கு, மன உறுதி கொண்டவர்களுக்கு இவர் சரண்யராக இருக்கிறார். இவரைத்தான் நாம் சரணம் அடைய வேண்டும். சரணம் அடைவதற்கு அவர் தக்கவராக இருக்கிறார். நம்மை ரட்சிப்பதற்காக வேகவதி கரையிலே அர்ச்சாவதாரம் பண்ணியிருக்கிறார் என்று இதுவரையில், நேற்று வரையில் நாம் இவருடைய 32 விதமான பெருமைகளை, திருகுணங்களை ரசித்தோம். இவை அவருக்கு ஸ்தோத்திரமாக அமைந்தன. இத்தம் ஸ்துதா, இப்படியெல்லாம் துதிக்கப்பட்ட நரசிம்மரானவர் இப்பொழுது வேளுக்கையிலே நமக்காக வேகவதி நதிக்கரையிலே வந்திருப்பவர். அப்படி ஸ்துதித்தால் என்ன பலன் என்பதை இன்றைக்கு பார்க்க போகிறோம்.
சக்ருத்து இஹ என்ற இடத்துல இஹ என்ற ஒரு பதம் இருக்கிறது, இங்கே என்ற அர்த்தம். இவர் பெரியதொரு பலனை சொல்கிறார், இஷ்டப்பட்டதெல்லாம் நிறைவேறும் என்று. அது ஒருவேளை மிகைப்படுத்தின பலஸ்ருதியோ என்று தோன்றுகிறது. ஏன் தோன்றுகிறது என்றால், இது மிகப்பெரிய ஸ்லோகம் கிடையாது. காமாசிகாஷ்டகம் என்பது 8 ஸ்லோகங்கள் தான். 8 ஸ்லோகங்கள் என்பதை இங்கேயும் சொல்லி காண்பிக்கிறார், அஷ்டபிரேஷ பத்யைஹி என்று. 8 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு சிறிய ஸ்தோத்திரத்தினாலே நரசிம்மனை நாம் துதித்தோமானால் எல்லா அபீஷ்டங்களும் நிறைவேறும். விதனோது காமான் என்று. அது அதிவாதமா, மிகைப்படுத்தின பேச்சா என்று நமக்கு சந்தேகம் வரக்கூடும். இல்லை, இது க்ஷேத்திர மகாத்மியம் என்று பதில் சொல்லுகிறார் இக என்கிற பதத்தினாலே. இக இந்த க்ஷேத்திரத்திலே வந்து இந்த காமாஷ்டகாஷ்டக அனுசந்தானத்தை பண்ணினோமானால் பெரிய பலன் கிடைத்து தீரும். ஏனென்றால் இது சத்தியவிரத க்ஷேத்திரம். சத்தியவிரத க்ஷேத்திரத்திலே எந்த புண்ணிய காரியங்களை பண்ணினாலும் அது 1000 மடங்காக பலன் அளிக்கும் என்று அஸ்திகிரி மகாத்மிய புராணம் பேசுகிறது. பிரம்மா எத்தனையோ லோகங்களும் பூமியிலேயே பூலோகத்திலேயே எத்தனையோ க்ஷேத்திரங்களும் இருக்கும் பொழுது அவற்றையெல்லாம் உபேட்சித்து தன்னுடைய பத்னி சரஸ்வதி தேவி சரஸ்வதி நதி கரையிலேயே பண்ணலாம் என்று சொன்ன வார்த்தையையும் உபேட்சித்து சத்தியவிரத க்ஷேத்திரத்திலே தான் அஸ்வமேத யாகம் பண்ண வேண்டும் என்று நினைத்ததற்கு என்ன காரணம் என்றால், சத்தியவிரத க்ஷேத்திரத்திலே ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணினால் அது 1000 அஸ்வமேத யாக பலனை அளிக்கும் என்று அவருக்கு ஏற்கனவே ஒரு அசரீரி வாக்கு சொல்லி இருந்தது. அதனால்தான் இங்கே வந்து யாகம் பண்ணினார். அதே நியாயம் நமக்கும் பிரசரிக்கும். ஒரு தடவை காமாசிகாஷ்டகத்தை அந்த சத்தியவிரத க்ஷேத்திரத்திலே திருவேளுக்கையிலே நாம் அனுசந்தித்தோமானால் 1000 தடவை நிருசிம்ம ஸ்தோத்திரம் பண்ணின பலன் நமக்கு கிடைத்துவிடும். அதனால்தான் காமாசிகா நரஹரில் விதனோது காமான் என்று பெரியதொரு பலன், அபீஷ்ட சித்தி என்கிற பலன் நமக்கு கிடைக்கிறது. துர்தாந்த கோர துரித துரதேந்திர பேதி என்று நாம் சம்பாதித்து மூட்டை கட்டி வைத்திருக்கிற பாவங்கள் அத்தனையும் பிளவுபட்டு போகின்றன என்கிற பெரிய பலனும் கிடைக்கிறது. காமாசிகாஷ்டகத்தை இங்கே அனுசந்தித்தால் நல்லது. நரசிம்மர் எல்லா மனோரதங்களையும் நிறைவேற்றுவார் என்பது இக என்கிற பதத்தில் இருக்கிற தாற்பயம். இக ஸ்ரீ வெங்கடேஷ ரச்சிதைஹி. இந்த காமாசிகாஷ்டகத்துக்கு இன்னொரு பெருமை என்ன என்றால், அதை இயற்றியவராலே வந்த பெருமை. இயற்றியவர் சுவாமி தேசிகன். அவருடைய இயற்பெயர் ஸ்ரீ வெங்கடேசன் என்று. ஏன் அந்த பெயர் அவருக்கு இயற்பெயராக அமைந்தது என்று கேட்டால், புரட்டாசி திருவோண நன்னாளிலே திருவேங்கடமுடையானுக்கு அவபிருத ஸ்நானம் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுகிற நாளிலே அந்த திருவேங்கடமுடையானின் அனுகிரகத்தினாலே அனந்த சூரி தோத்தாரம்பை திருமலைக்கு போன பொழுது அங்கே ஸ்வப்னத்திலே பகவான் நிர்தேசம் பண்ணி திரு கண்டையானது அவளுடைய வயிற்றிலே உள்புகுந்ததாக ஒரு ஸ்வப்னம் ஏற்பட்டது. அதன் விளைவாக கண்டாவதாரமாக அவர் அவதரித்திருந்தபடியாலே அவருக்கு ஸ்ரீ வெங்கடேசர் என்று திருமலை அப்பனுடைய திருநாமத்தையே சூட்டினார்கள். இவர் தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளும் பொழுதெல்லாம் இந்த வெங்கடேசன் என்கிற அந்த இயற்பெயரை அடிக்கடி சொல்லிக் கொள்வது வழக்கம். வித்யோதன்வதி வெங்கடேஸ்வர கவௌ என்று தசாவதார ஸ்தோத்திரத்திலேயும், வெங்கடநாதேன விரச்சிதாமேதாம் என்று ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலேயும், விமலாசய வெங்கடேஷ ஜன்மஹா என்று பரமார்த்த ஸ்துதியிலேயும்,
வெங்கடேஷ கவினா ஸ்துதிம் படன் என்று வரதராஜ பஞ்சாசத்திலேயும், இதி விஹிதமுதாரம் வெங்கடேஷேன பக்தியா என்று வரதராஜ பஞ்சாசத்திலும், உபசித குரு பக்தே ருச்சிதம் வெங்கடேஷாதி என்று ஸ்ரீஸ்துதியிலும் அவர் தன்னுடைய இந்த பெயரைத்தான் அடிக்கடி சொல்லிக் கொள்கிறார். அதனாலே அவருக்கு மங்களம் அருளி செய்த குமார வரதாரியரும் வேதாந்தாச்சாரிய வரியாய வெங்கடேஷாய மங்களம் என்று இந்த இயற்பெயரை குறிப்பிடுகிறார். அதனாலே பல இடங்களிலே வெங்கடேசன் என்று அவரே பறைசாற்றிக் கொண்ட அந்த திருநாமத்தை காமாசி காட்டகத்திலேயும் ஸ்ரீ வெங்கடேஷ ரச்சிதை என்று தெரிவிக்கிறார். திருதசேந்திர வந்தியா. இப்பொழுது நரசிம்மனுக்கு இன்னொரு ஸ்துதி வாக்கியம். அவர் திருதசேந்திர வந்தியர் என்று. திருதசர்கள் என்று தேவதைகளுக்கு பெயர். அவர்களுக்கெல்லாம் இந்திரனாக இருப்பவன் முதல் நேரடியாக சாட்சாத்தாக தெரிகிற அர்த்தத்தை சொன்னால் தேவேந்திரன் என்ற அர்த்தம் திருதசேந்திரன் என்பதற்கு. தேவேந்திரன் அதாவது சசீபதியான இந்திரன், அவனாலே வந்தியனாக நரசிம்ம பெருமாள் இருக்கிறார். அவனாலே வணங்கத்தக்கவராக இந்த இடத்திலே நரசிம்மனுக்கு திருதசேந்திர வந்தியன் என்ற திருநாமம் மிகவும் பொருந்தும். ஏனென்றால் நரசிம்மர் அவதரித்து ஹிரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணின பிறகு பாகவதத்திலே கதை எப்படி வருகிறது என்றால் தேவேந்திரன் வந்து நரசிம்மனை துதிப்பதாக வருகிறது. அதனாலே திருதசேந்திர வந்தியர் நரசிம்மர். அவன் என்ன துதிக்கிறான் என்பதும் பாகவதத்திலே பார்த்தோமானால், பிரத்யாஹனீதா பரமபவதா திராயதான ஸ்வபாகாஹ என்று ஆரம்பித்து ஒரு மந்தாக்ராந்தா ஸ்லோகத்தின் மூலமாக திருதசேந்திரன் நரசிம்ம ஸ்துதியை பண்ணுகிறான், நரசிம்மனை வந்திக்கிறான். அதனாலே அவர் திருதசேந்திர வந்தியார். இந்த ஸ்லோகத்துக்கு முதல் வரிக்கு என்ன அர்த்தம் என்றால், பரம என்று சம்போதனம். உயர்ந்தவரே நரசிம்மரே, பவதா திராயதா நீர் ரக்ஷணம் பண்ணுவதாலே, ரட்சிக்கிற உம்மாலே, நகா எங்களுக்கெல்லாம் க்ஷேமம் ஏற்படுகிறது. ஸ்வபாகாஹ பிரத்யானீதாக. இதற்கு முன்னே சில ஹவிர்பாகங்கள் தேவதைகளுக்கு, இந்திரன் அக்னி சோமன் முதலிய தேவதைகளுக்கு கிடைத்து வந்தன. அதாவது பிராமணர்கள் யாகங்கள் அனுஷ்டிக்கும் பொழுது அந்த யாகங்களினுடைய ஹவிஸுகள் இன்னென்னாருக்கு இன்னென்ன பாகங்கள் என்ற கணக்குண்டு அதன்படி அவர்களுக்கு கிடைத்து வந்தன. ஆனால் இந்த ஹிரண்யகசிபுவனுடைய ராஜ்யத்திலே என்ன ஆயிற்று? அந்த ஹவிர்பாகங்கள் தேவர்களுக்கு போகாமல் அவன் பண்ணிவிட்டான். அவன் தேவர்களுக்கு இழைத்த கொடுமைகள் ஏராளம். அதிலே இதுவும் ஒன்றும். இப்பொழுது ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணின பிறகு பிரத்யானீதாக அவையெல்லாம் திரும்பி தேவர்களுக்கே கிடைத்தன. இனிமேல் யாகங்களிலே ஹவிர்பாகங்கள் இந்திராதி தேவதைகளுக்கு போய் சேரும். அதை தடுப்பவன் இப்பொழுது கிடையாது. அது தங்களுக்கு நேரடியாக ஏற்பட்ட நன்மை. அந்த நன்மையை பேசி உம்மாலே, நரசிம்ம பெருமாளே பரமனே என்று இங்கே சம்போதனம், உம்மாலே எங்களுக்கு பெரியதொரு நன்மை விளைந்திருக்கிறது. இத்தனை நாட்களாக தடைப்பட்டு போயிருந்த ஹவிர்பாகங்கள் எல்லாம் எங்களுக்கு திரும்பி கிடைக்கின்றன இன்று முதல் என்று தன்னுடைய ஸ்தோத்திரத்தை ஆரம்பித்து நரசிம்மனை துதிக்கிறான். அந்த துதி மொத்தம் நமக்கு இப்பொழுது தேவையில்லை. திருதசேந்திர வந்தியகா என்பதற்கு அந்த அர்த்தம் பொருந்துகிறது. தேவேந்திரனானவன் நரசிம்மனை வந்தனம் பண்ணி துதிக்கிறான் என்று. இதே திருதசேந்திர வந்தியகா என்பதற்கு இரண்டாவது அர்த்தம் சொல்லும் பொழுது, ஒருவன்தான் திருதசேந்திரன் என்றில்லை. திருதசர்களிலே தேவர்களிலே இந்திரா என்பது என்ற பெயருக்கு ரூಢி அர்த்தம் சொல்லாமல் என்ன அர்த்தம் சொல்ல போகிறோம்? ஸ்ரேஷ்டா என்று அர்த்தம் சொல்ல போகிறோம். இந்திரா என்பதற்கு ஸ்ரேஷ்டா என்ற அர்த்தமும் பிரசித்தமானதுதான். தேவர்களிலே எத்தனையோ தேவர்கள் பிரசித்தமாக இருக்கிறார்கள். தப்ரம்மா சஹரிசேந்திரா என்று சொல்லும் பொழுது பிரம்மா சிவன் இந்திரன், இந்திரனோடு பிரமன் ஈசனிமஜவரெல்லாம் என்று
அவர்கள் பிரதானமானவர்கள். அவர்களெல்லாம் கூட, அந்த திருதசேந்திரர்கள் கூட நரசிம்மனிடம் வந்து ஸ்தோத்திரத்தை பண்ணுகிறார்கள் என்று பாகவதம் சொல்லுகிறது. பாகவதத்தை பார்த்தோமானால் இவர்கள் மட்டும் இல்லை, மேலும் சித்தர்கள், சாரணர்கள், கிண்ணறர்கள், வித்யாதரர்கள் எல்லாரும் வந்து தனித்தனியாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் நரசிம்மனை. அதற்காக ஒரு சர்க்கம் இருக்கிறது. வித்யாதரர்கள் எந்த ஸ்லோகத்தை இட்டு ஸ்தோத்திரம் பண்ணினார்கள், கிண்ணறர்கள் எந்த ஸ்லோகம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் என்பதெல்லாம் அதிலே வருகிறது. அவர்கள் எல்லாரும் கூட திருதசர்கள் என்று, திருதசர்களுக்கு மிகவும் பெரிய வியாபகமான ஒரு அர்த்தத்தை சொல்லிவிட்டோமானால், அந்த அர்த்தம் அவர்களும் திருதசர்கள் என்பது பொருந்துகிறது. அவர்களுக்கும் 3 திசைகள் தான் இருக்கின்றன என்பதாலே அவர்கள் ஒவ்வொருவரும் ஸ்ரீமத் பாகவதத்திலே நரசிம்மனை துதித்ததாக கதை வருவதாலே திருதசேந்திர வந்தியா என்பது அந்த கதையை ஞாபகப்படுத்துவதாக இருக்கலாம். நிறைய பேர் வந்து நரசிம்மரை துதித்தார்கள் என்பதை பாகவதம் எப்படி சொல்லுகிறது என்றால், தத்ரோபவ்ரஜ்ய விபுதாः பிரம்மேந்திரகிரிஷாதயः ரிஷயः பிதரः சித்தாः வித்யாதரமஹோரகாः. திருதசேந்திரர் என்பதற்கு யார் யாரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம் பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். தத்ர, அங்கே நரசிம்ம பெருமாள் வீற்றிருந்த அந்த இடத்திலே விபவாவதார நரசிம்மர் இவர். உபவ்ரஜ்ய, அருகில் நெருங்கி, விபுதாக, தேவர்கள், பிரம்மா இந்திர கிரிஷ ஆதஜः, சதுர்முக பிரம்மா, தேவேந்திரன், கிரிஷன் என்கிற பரமசிவன் முதலியவர்களெல்லாம் அங்கே வந்து, மற்றும் அவர்கள் தவிர ரிஷயः பிதரः சித்தாः, ரிஷிகள், பிதர்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள், பெரிய பாம்புகள், நாகர்கள் என்ற ஒரு தனி வகை, அவர்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து நரசிம்மனை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் என்கிறது இது பாகவத ஸ்லோகம். இது அவர்கள் என்ன பண்ணினார்கள்? மூர்த்னிபத்தாஞ்சலி புட்டாக, தங்கள் இரு கைகளையும் ஒன்று சேர்த்து அஞ்சலி புட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு, மூர்த்னி, தலை மீது அந்த அஞ்சலியை வைத்துக் கொண்டார்கள். தலை மீது கை வைத்து கை கூப்பினார்கள் என்று அர்த்தம். ஆசீனம் தீவிர தேஜசம், நரசிம்ம பெருமாள் அப்பொழுது எந்த திருக்கோலத்தில் இருந்தார் என்றால், ஆசீனம், உட்கார்ந்திருந்தார், தீவிர, உத்கட்டமான, அதிகப்படியான தேஜசம், தேஜஸை கொண்டிருந்தார். அந்த தேவாதிகள் ஈடிரே நரசஹர்தூலம் நாதி தூரச்சரா பிரதக் என்று, இந்த நரசார்தூலம் இருக்கிறதே, நரசிங்க பெருமாள் அவரை ஈடிரே ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். ஈடே, ஈடே, ஈடிரே, ஈடித்தார்கள் என்றால் துதித்தார்கள் என்ற அர்த்தம். நாதி தூரச்சராக, மிகவும் தூரத்தில் இல்லாமல், அதாவது அருகில் வந்து துதித்தார்கள். அவர்கள் தங்கள் தங்கள் இடங்களிலிருந்தே துதிக்கவில்லை. நரசிம்ம பெருமாள் எங்கே எழுந்தருளி இருக்கிறாரோ அவருடைய அருகிலே வந்து இந்த நரசிம்மாவதாரத்தினாலே தங்களுக்கு என்ன நன்மை ஏற்பட்டது என்பதையும் சொல்லி, நரசிம்மனுடைய திருக்கல்யாண குணங்கள் சிலவற்றையும் புகழ்ந்து பேசி துதித்தார்கள். நாம் இப்பொழுது பாகவதத்திலே துதி என்பது மிகவும் பெருசாக நிறைய இருக்கிறது. யார் யார் என்னென்ன ஸ்லோகங்களை சொல்லி துதித்தார்கள் என்று அது மொத்தத்தையும் சொல்லாமல் ஓரிரு மாதிரி ஸ்லோகங்களை மட்டும் இப்பொழுது பார்க்க போகிறோம். திருதசேந்திர வந்தியா என்பதை புரிந்து கொள்வதற்காக அவர்களெல்லாம் நரசிம்மரை என்ன சொல்லி வந்தித்தார்கள் என்று 2 உதாரணங்கள் பார்க்க போகிறோம். முதல் உதாரணம் பிரம்மா சொன்னது. நதோஸ்மியனந்தாய விசித்திர சக்தயே
விசித்திர வீரியாய பவித்திர கர்மணே என்று ஆரம்பித்து பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அவர் நரசிம்மரை பற்றி சொல்லும் பொழுது 4 அடைமொழிகளை இட்டிருக்கிறார். அனந்தர், விசித்திர சக்தி, விசித்திர வீரியர், பவித்திர கர்மா என்று 4 அடைமொழிகள். அனந்தர் என்றால் எந்த விதமான பரிச்சேதமும் வரம்பும் வரையறையும் எல்லையும் இல்லாதவர், எல்லா எல்லைகளையும் கடந்தவர். எல்லா பரிச்சேதமும் என்றால் பொதுவாக என்ன சொல்கிற வழக்கம், தேச பரிச்சேதம், கால பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம் என்று நமக்கெல்லாம் பரிச்சேதங்கள் உண்டு. தேச பரிச்சேதம் என்றால் நாம் ஒரு இடத்திலே இருந்தால் இன்னொரு இடத்திலே இருக்க முடியாது. கால பரிச்சேதம் என்றால் நாம் ஒரு காலத்திலே இருப்போம், இன்னொரு காலத்திலே இருக்க மாட்டோம். வஸ்து பரிச்சேதம் என்றால் நாம் ஒரு வஸ்துவாக இருப்போம், இன்னொரு வஸ்துவாக நம்மாலே இருக்க முடியாது. இந்த 3மே பெருமாளுக்கு கிடையாது என்றால் அவர் எல்லா தேசங்களிலும் இருக்கக்கூடிய விபு, அவர் எல்லா காலங்களிலும் இருக்கக்கூடிய நித்தியத்துவம் கொண்டவர், அவர் எல்லா வஸ்துவாகவும் அவரே இருப்பார். இந்த 3ம் சேர்ந்ததுதான் அனந்தன் என்கிற பதத்துக்கு அர்த்தம். நமோஸ்துவனந்தாய, அனந்தரான உமக்கு நமஸ்காரம் என்று பிரம்மா சொல்லுகிறார். விசித்திர சக்தையே, உம்முடைய சக்தியானது, திறமையானது விசித்திரமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது, விலட்சணமாக இருக்கிறது. இதற்கு முன் பார்க்காத ஒரு வடிவத்திலே இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது. விசித்திர வீரியாய, உம்முடைய வீரியமும் கூட விசித்திரமாக இருக்கிறது. பவித்திர கர்மணே, பரிசுத்தமான காரியங்களை, எங்களையும் பரிசுத்தப்படுத்துகிற காரியங்களை நீர் பண்ணி கொண்டிருக்கிறீர் என்று ஸ்தோத்திரம் ஆரம்பித்து ஒரு பாதி ஸ்லோகம் மட்டும்தான் இப்பொழுது பார்த்தோம். இந்த மாதிரி பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அதைத்தான் இங்கே திருதசேந்திர வந்தியா என்கிற பதம் தெரிவிக்கிறது. அதற்கடுத்ததான ஒரு உதாரணம், மேற்கோள் ஸ்லோகம். அதே மாதிரி பாகவதத்தில் இருந்து ஸ்ரீருத்ர உவாச்ச, சிவன் பேசுகிறார். கோபகாலோ யுக அந்தஸ்தே ஹதோ யமசுரோல்பகः தத்சுதம் பாஹ்யுபஸ்ருதம் பக்தந்தே பக்தவத்சலா. யுகாந்தம் என்று பிரளய காலத்துக்கு பெயர். ஊழி காலத்துக்கு, அந்த ஊழி காலத்திலே சம்ஹாரம் நடைபெறும். அது கோபகாலம். அந்த ஊழிக்காலம் இப்பொழுது வந்துவிட்டதோ என்று நினைக்கும்படியாக இந்த அசுர வதம் நடைபெற்றிருக்கிறது. நீர் உக்ர ஸ்வரூபத்திலே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறீர். உம்முடைய திருஷ்டியாலே பார்த்தால் இந்த அசுரன் அல்பகஹ, மிகவும் சுண்டு, சுண்டு என்றால் மிகச் சிறியது என்ற அர்த்தம், மிகவும் அல்பமானவன். ஆனால் அவன் லோகங்களுக்கு பண்ணின பீழைகளை நினைத்து பார்த்தால் அவன் மகாசுரன். மகாசுர கிரகஸ்தூணா என்றுதான் ஹிரண்யகசிபுவை மகாசுரன் என்று வர்ணிக்கிறார். ஆனால் இங்கே ருத்ரன் அவனை அல்பகஹ, அல்பமானவன் என்கிறார். குணத்தினாலே அல்பன், ரூபத்தினாலே மகான் என்றும் வைத்துக் கொள்ளலாம். அல்லது நரசிம்மரை பொறுத்தவரையில் இந்த ஹிரண்யகசிபுவெல்லாம் துரும்பை கிள்ளுவது போலே கிள்ளிவிடுவார் என்ற எண்ணத்திலே அல்பகா என்று சொல்லணும். அயம், இந்த அல்பகா மிகச் சிறியவனான அசுரன் ஹிரண்யகசிபு என்பவன் ஹதஹ, உம்மாலே கொல்லப்பட்டான். தத்சுதம் பாஹ்யுபஸ்ருதம், தத்து அந்த ஹிரண்யகசிபுவனுடைய சுதம் மகனான பிரஹ்லாதன் உபசுருத்தம் கிட்டத்திலே நெருங்கி வந்திருக்கிறான். அவனை பாகி, நீர் காப்பாற்ற வேண்டும். பக்தவத்சல, நீரே பக்தர்கள் எல்லாரிடத்திலும் வத்சலராக, அன்பு பொழிபவராக இருப்பவர். அப்படி பக்தவத்சலரானவரே, தே பக்தம் பாகி, உன்னுடைய பக்தனாக இங்கே பிரஹ்லாதன் வந்திருக்கிறான், அவனை நீ காப்பாற்ற வேண்டும் என்று ருத்ரன் ஸ்துதியையும் பண்ணிவிட்டு ஒரு பிரார்த்தனையையும் பண்ணுகிறான். இதே மாதிரி பல பேர், வித்யாதரர்கள் எந்த ஸ்லோகத்தை சொல்லி ஸ்துதித்தார்கள், கிண்ணறர்கள் எந்த ஸ்லோகத்தை சொல்லி ஸ்துதித்தார்கள் என்றெல்லாம்
பாகவதத்திலே வருகிறது. கடைசியிலே விஷ்ணு பாரிஷதர்கள் என்பவர்கள் கூட ஸ்லோகத்தை சொல்லி விஷ்ணுவை துதிக்கிறார்கள் என்று அது முடிகிறது. அதை இங்கே ஞாபகப்படுத்துவதற்காக திருதசேந்திரவந்தியா என்ற பதம், எத்தனையோ திருதசேந்திரர்கள் எல்லாம் வந்து வந்தனம் பண்ணினார்கள், அவர்களாலே வந்திக்கத்தக்கவராக நரசிம்மர் இருந்தார் என்று. திருதசேந்திர வந்திய. அடுத்தது துர்தாந்த கோர துரித த்விரதேந்திர பேதி. என்னுடைய துரிதங்கள் பாவங்கள், அதற்கு 2 அடைமொழிகள் இட்டிருக்கிறார். அந்த பாவங்களே யானை என்று ஒரு ரூபணமும் பண்ணியிருக்கிறார். துரித த்விரதேந்திர. த்விரத என்றால் 2 பற்கள் கொண்டது என்று அர்த்தம். யானைக்கு தந்தங்கள் 2 இருப்பதாலே யானைக்கு மட்டும் த்விரத என்கிற பெயராகவே வந்து விட்டிருக்கிறது. அந்த த்விரதங்களுக்கு இந்திரன் உயர்ந்த யானையாக ஒன்றை சொல்லலாம் என்றால் இங்கே எதை சொல்லுகிறார் என்றால் இந்த பாவ மூட்டையைத்தான் சொல்லுகிறார். எவ்வளவு பாவங்கள் இருக்கின்றன, அவையெல்லாம் ஒரு யானை போல குவிந்து கிடக்கின்றன என்று. பாவங்களுக்கும் யானைக்கும் என்ன பொருத்தம்? பாவங்களாகிற யானை என்று சொல்கிறாரே என்றால் சில பொருத்தங்களை இதில் ஸ்பஷ்டமாகவும் சொல்லி இருக்கிறார், சில பொருத்தங்களை நாமவும் மேலும் ஊகித்துக் கொள்ளலாம். முதல் பொருத்தம் இரண்டுமே துர்தாந்தம் என்பது. துர்தாந்தம் என்றால் தமனம் பண்ண முடியாதது, தம் என்றால் அடக்கி வைப்பது என்றது. இந்த பாவங்களை நம்மாலே அடக்கி வைக்க முடியவில்லை, அவை பீறிட்டு கொண்டு நமக்கு மேலும் மேலும் தீங்குகளை விளைவித்துக் கொண்டே இருக்கின்றன. ஒரு பாபமானது தன் விளைவாக இன்னொரு பாபத்திலே நம்மை மூட்டுகிறது, இதனாலே நமக்கு பாப பரம்பரை வருகிறது. இதை நம்மாலே கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை, அடக்க முடியவில்லை. கோர, அவை மிகவும் பயங்கரமாகவும் தீவிரமாகவும் உத்கட்டமாகவும் இருக்கின்றன அந்த பாபங்கள். அது யானைக்கும் பாபத்துக்கும் இருக்கிற ஒப்புமைகளிலே 2வதாகிறது. யானை துர்தாந்தமாக இருக்கும், யானையை அடக்குவது நம்மாலே முடியாததாக இருக்கும். யானை மிகவும் துஷ்ட ஜந்துவாக இருக்கிறபடியினாலே அதை அடக்கி ஆள்வது என்பது கஷ்டம். யானை கோரமாக இருக்கும், அது காலாலே மிதித்தால் நசுப்புண்டு இறந்து விடுபவர்கள் பலர், அவ்வளவு கோரம். இப்படி யானைக்கும் என்னுடைய பாவ மூட்டைக்கும் 2 அடைமொழிகள் பொதுவாகிவிட்டன. 2ம் துர்தாந்தம், 2ம் கோரம் என்று. 2ம் உருவிலே பெரியது, வடிவம் எவ்வளவு இருக்கிறது என்று அளவிலே பார்த்தோமானால் பாவம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. யானையும் மிகவும் பெரிய சரீரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. இவை தவிர ஒரு ஒப்புமை இருக்கிறது இந்த இடத்திலே 2க்கும். என்ன என்றால், யானையையும் பிளக்கக்கூடியது ஒரு ஜந்து இருக்கிறது என்றால் அது சிங்கம்தான். வாதித்விப சிரோபங்க பஞ்சானன பராக்கிரமஹா முதலிய இடங்களிலே இது பிரசித்தம், யானையை சிங்கம் பிளந்துவிடும் என்று. இப்பொழுது சிங்கத்தினுடைய ஸ்தானத்திலே நரசிங்கர் எழுந்தருளி இருக்கிறார். இந்த யானையானது, என்னுடைய பாவ மூட்டை என்கிற யானையானது அந்த சிங்கத்தினாலே பிளவுபட போகிறது. இந்த விதத்திலே சிங்கத்தினாலே தான் அதை பிளக்க முடியும் என்கிற விதத்திலே 2க்கும் இன்னொரு ஒப்புமையும் வருகிறது. 2மே நம்மை பாடாய்படுத்தும், அதனாலே நமக்கு ஏற்படுகிற துக்கம் சொல்லி மாளாது. யானை நம்மை எப்படி படுத்துமோ அதே போலதான் நம்முடைய பாப மூட்டைகளும் சஞ்சித பாபங்களும் படுத்துகின்றன. அதனாலே பாவமாகிற துர்தாந்த யானை என்கிறார். துரிதத்விரதேந்திர என்ற இடத்திலே இருக்கிற உருவகம், இது ரூபகாலங்காரம், பாவத்தையே யானையாக உருவகிப்பது என்பது.
துர்தாந்த கோர துரித த்விரதேந்திர என்ற இடத்திலே துர்தாந்தமான கோரமான துரிதம் என்று. நான் பண்ணியிருக்கிற பாபம் கோரமாக இருக்கிறது என்றால் நம்முடைய பாவத்தை வர்ணிக்கும் பொழுது ஆழ்வார்கள் வல்வினை என்ற வார்த்தை இடுவார்கள். வல் என்றால் வலிமை மிக்க வினை, பாவச் செயல். அது முதலிலே அதிகமாக இருக்கிறது என்று ஒன்று, அது மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பது இரண்டு, அது வியாதி போலே நம்மை பிடித்து கொண்டிருக்கிறது என்று மூன்று, வலிமையுடன் இருக்கிறது என்று நாலு. இதை சொல்வதற்குத்தான் துர்தாந்த கோர என்ற பதங்கள் வந்திருக்கின்றன. அதிகமாக இருக்கிறது என்பதை அனுபவித்து மகௌகம் நாலமாகாமி காலஹா என்று அக ஓகம் என்கிற பதத்தை இட்டு வேறொரு ஸ்தோத்திரத்தை சொல்கிறார். பாவங்களுடைய வெள்ளம், பாவங்களுடைய கூட்டம், சமூகம் அதை அனுபவிப்பதற்கு எதிர்காலத்தில் இருக்கிற காலமெல்லாம் போதாது என்ற அளவுக்கு அது பெரியதாக அந்த பாவங்கள் இருக்கின்றன என்று ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்திலே கூறத்தாழ்வான் இந்த பாவங்களை பற்றி என்ன சொல்கிறார் என்றால், யத் பிரம்ம கல்ப நியுதானுபவேப்யநாஸ்யம் தத்கில் விஷம் ஸ்ருஜதி ஜந்துரிஹக்ஷணார்த்தே என்று. எந்த அளவு பாவமானது கல்ப காலங்கள் நியுத, நியுத என்பது லட்சத்துக்கு பெயர், அயுத நியுத. அயுதா என்றால் 10,000, நியுதா என்றால் லட்சம். லட்சங்கல்பங்கள் அனுபவித்தாலும் கூட அநாசியம் தீர்ந்து போகாமல் அவ்வளவு அதிகமாக இருக்கின்றனவோ, அப்படிப்பட்ட அதிகமான பாவத்தை பண்ணுவதற்கு அதிக நேரமாகாது, அதை அனுபவித்து தீர்ப்பதற்குத்தான் அதிக நேரமாகுமே தவிர க்ஷணார்த்தே அரை நொடி பொழுதிலேயே கூட கில்பிஷம் சிருஜதி இந்த ஜந்துவானது பாவத்தை பண்ணிவிடுகிறது. நாம் மிகவும் குறைந்த காலத்திலே, க்ஷண காலத்திலே பண்ணுகிற பாவம் கொடிய பாவமாக இருந்தால் அதனுடைய விளைவை பல 100 ஆண்டுகள் நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. பண்ணுவதற்கான காலம் குறைவானாலும் அதை அனுபவிப்பதற்கான காலம் நிறையவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கோர துரிதம். பாவங்களையே வியாதிகள் என்று பெரியாழ்வார் பேசுவார். மங்கிய வல்வினை நோய்கள் உமக்குமோர் வல்வினை கண்டீர். அவர் ஒரு கவிஞர் அப்படினாலே சற்று வேடிக்கையாக பேசுகிறார். பாவங்களை எல்லாம் சிங்கப்பெரான் இருக்கிறாரே நரசிங்கர் அழித்து விடுவார். நோய்கள் மாதிரி நம்மை பிடித்துக் கொண்டிருக்கும் பாவங்களுக்கு ஒரு வல்வினை ஏற்படாதோ? நம்மை பிடித்துக் கொண்டிருக்கிற பாவங்களுக்கு வேறு யாராவது வந்து பீடிக்க மாட்டார்களோ அந்த பாவத்தை என்று பார்த்தால் அதைத்தான் சொல்கிறார், உமக்கும் ஓர் வல்வினை கண்டீர். பாவங்களே, என்னை வியாதி போல் பீடித்துக் கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்கும் ஒரு வல்வினை ஏற்பட்டு விட்டது. எனக்கு நீங்கள் வல்வினையாக இருப்பது போலே உங்களுக்கு வேறொரு வல்வினை வந்திருக்கிறது. என்ன வல்வினை என்றால், சிங்கப்பெரான் தான், நரசிங்கர் தான் இந்த பாவத்துக்கெல்லாம் வல்வினையாக எழுந்தருளி இருக்கிறார். எங்கே எழுந்தருளி இருக்கிறார் என்றால், என்னுடைய சரீரத்திலே, என்னுடைய ஹிருதயத்திலே, என்னுடைய தியான விஷயமாக நரசிம்ம பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். அவரை நான் மனதிலே வைத்த பிறகு பாவங்களை கூப்பிட்டு பேசுகிறார். இங்கு புகேன் மின் புகேன் மின் எளிதன்று கண்டீர் புகேன் மின். இங்கே நீங்கள் பிரவேசம் பண்ணாதீர்கள். என்னுடைய சரீரத்திலே வியாதி ரூபமாக பாவங்கள் நீங்கள் புக முடியாது, புகக்கூடாது, புகாதீர்கள். ஏனென்றால் அப்படி புகுந்தால் உங்களுக்குத்தான் கஷ்டம் ஏற்படும். என்னுடைய சரீரம் நரசிம்ம பெருமாளை தியானிக்கிற ஹிருதயத்தை கொண்ட சரீரம்.
இந்த சரீரத்திலே நீங்கள் புகுந்தால் உங்களுக்கு நாசம் ஏற்படும். சிங்கப்பிரானவனெம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர். இந்த சரீரமானது ஒரு கோவில். இந்த கோவிலிலே பிரதிஷ்டிதமான மூர்த்தியாக சிங்கப்பிரான் எழுந்தருளி இருக்கிறார். இந்த கோவிலுக்குள்ளே வந்தால் நீங்கள் உங்கள் வல்வினை சாமர்த்தியத்தை எல்லாம் காண்பிக்க முடியாது. ஆகையினாலே இதுகாரும் என்னை பிடித்துக் கொண்டிருந்த வல்வினைகளே, நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் புக வேண்டாம் என்று பெரியாழ்வார் பாடுகிறார். அதுதான் கோர துரிதம், வல்வினை, நோய் போன்று இருப்பவை. இந்த கோர துரிதத்தை பெரியாழ்வார் கூட இந்த கோர துரித பேதி என்று யாரை சொல்லுகிறார் என்றால் நரசிங்க பெருமாளைத்தான் சொல்லுகிறார். அதை அடியொற்றியே சுவாமி தேசிகனும் இப்பொழுது கோர துரித துரதேந்திர பேதி நரஹரிஹி என்கிறார். நரசிங்க பெருமாளானவர் கோர துரிதம் என்கிற யானையை பிளந்து கட்டுகிற சிங்கம் என்று. கோர துரித என்பதை பார்த்தோம் இதுவரை. துர்தாந்த கோர துரித த்விரதேந்திர பேதி. துரித த்விரதம் என்கிறாரே, பாவமாகிற யானை என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். பாவத்துக்கும் யானைக்கும் என்னென்ன ஒப்புமைகள் என்று 5 ஒப்புமைகளை பார்த்தோம். 2 துர்தாந்தம், 2 கோரம் இத்தியாதியாக. துரித த்விரத என்பது பாவங்களை யானைகளாக சொல்வது லோக விவகாரத்திலே பஷ்டாத்தன சாகித்யத்திலேயும் பிரசித்தமாக வந்திருக்கிறது. ஜகதானந்த காரகா என்று ஆரம்பிக்கிறது ஒரு தியாகராஜ கீர்த்தனம். அதிலே பாபகஜ நிருசிம்ஹா என்று இருக்கிறது. இந்த ஸ்லோகத்திலே துர்தாந்த கோர துரித த்விரதேந்திர பேதி நரஹரிஹி என்பதில் என்ன சொல்கிறாரோ அதே கருத்தை தான் அங்கே சொல்கிறார். பாபங்களாகிற கஜ யானைகளுக்கு நிருசிம்ஹ சிங்கம் போல இருப்பவரே, யானைகளுக்கு சிங்கமானவரே என்று சொன்னாலே அந்த யானைகளை பிளந்து கட்டுகிற சிங்கமானவரே என்றுதான் அர்த்தம். யானைகளை பிளக்கக்கூடிய ஆற்றல் வன விலங்குகளிலே சிங்கத்துக்கு மட்டும்தான் உண்டு. பாபங்கள் என்கிற யானைகளுக்கு சிங்கமான நரசிம்மனே, அவற்றை பிளந்து கட்டக்கூடிய திரள் கொண்ட நரசிம்மனே, வர தியாக ராஜாதி நுதா என்று இந்த பாட்டு முடிகிறது. அந்த பாட்டிலே பாவங்களை யானையாக சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த யானையை பிளக்கக்கூடியவர் நரசிங்கர் தான் என்பதையும் சொல்லி இருக்கிறார். அவருக்கு இந்த அர்த்தத்துக்கு மூலபூதமான அர்த்தத்தை அருளி துரிதத்விரதேந்திரபேதி என்று காமாசி காஷ்டகம் சொல்லுகிறது. பாவம் என்கிற யானை அதுவும் பலிஷ்டமான த்விரதேந்திரமாக இருக்கிறது, சிரேஷ்ட யானை. அதை பிளந்து கட்டுகிறவர் இந்த நரஹரி சிங்கமான நரசிங்கமான பெருமாள் என்று. துரித த்விரதேந்திர பேதி காமாசிகா நரஹரிர் விதனோது காமான். காமாசிகா திருவேளுக்கையில் எழுந்தருளி இருக்கிற நரஹரி நரசிங்க பெருமாளானவர் காமான் இஷ்டங்களை எல்லாம், எங்களுடைய அபீஷ்டங்களை எல்லாம் விதனோத்து நிறைவேற்றட்டும். விதனோத்து என்றால் பண்ணட்டும் என்ற அர்த்தம், பரப்பட்டும் என்ற அர்த்தம். இந்த இடத்திலே விதனோத்து காமான் என்றால் மனோரசங்களை எல்லாம் நிறைவேற்றட்டும் என்று பிரார்த்தித்து தலை கட்டுகிறார். காமாசிகாஷ்டகத்தினுடைய பலஸ்ருதி பலம் என்ன என்றால் துரித பேதனம் என்பது பாவங்களை பிளந்து கட்டுதல் என்பது, அதற்கடுத்தது காம அபீஷ்டங்களை நிறைவேற்றுதல் என்பது. இந்த இரண்டும் நரசிம்ம பெருமாள் காமாசிகாஷ்டகத்தை அனுசந்திப்பவர்களுக்கு பண்ணட்டும் என்று முடிகிறது. துரிதத்விரதேந்திர பேதி காமாசிகா நரஹரிர் விதனோது காமான் என்று. இதை தமிழிலே இப்படி சொல்லலாம். அஷ்டபிரேஷ பத்யைஹி இத்தம். இத்தம் என்பதற்கு இப்படி என்ற அர்த்தம். அஷ்டபிஹி பத்யைஹி என்பதற்கு ஸ்லோகம் 8
இப்படி ஸ்லோகம் 8 இயம்பிட பாவம் வெட்டும். இந்த காமாசிகாஷ்டகத்தை இயம்பிட சொன்னோமானால் துரித பேதி, பாவம் வெட்டுகிற, வெட்டும் என்பதற்கு இங்கே வெட்டுகிற இறைவன் நரசிம்மன், பாவம் வெட்டும் இறைவன், துரதேந்திர பேதி காமாசிகா நரஹரி. அந்த இறைவனுடைய அருளால் மட்டும் இஷ்டமும் எல்லாம் கிட்டும். விதனோது காமானே, அந்த நரசிம்மருடைய அருளாலே நமக்கு அபீஷ்ட சித்தி ஏற்படும் என்று இந்த ஸ்லோகத்திலே இருக்கிற இத்தம் என்பது என்ற பத்யைகி என்ற அஷ்டபிகி என்ற துரித என்ற பேதி என்ற காமான் என்ற இந்த பதங்களின் அர்த்தங்களை வைத்து தமிழிலே ஒரு செய்யுள் மாதிரி ஒவ்வொரு வரியும் ஈ என்றே ஆரம்பிக்கும், ஒவ்வொரு வரியும் டும் என்றே முடியும். இப்படி இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தமிழிலே அனுவதிக்கப்படுகிறது. இப்படி ஸ்லோகம் 8 இயம்பிட பாவம் வெட்டும் இறைவனின் அருளால் மட்டும் இஷ்டமும் எல்லாம் கிட்டும் என்று. கிட்டும் என்றால் லபிக்கும், நமக்கு ஏற்படும் என்ற அர்த்தம். இப்படி பல ஸ்ருதி முடிந்தது. இன்றைக்கு ஸ்லோகத்தை ஒரு தடவை சேவிப்போம். இத்தம் ஸ்துதः சக்ருதிஹாஷ்டபிரேஷ பத்யைஹி ஸ்ரீ வெங்கடேஷ ரச்சிதைஹி ரிஷேந்திரவந்தியः துர்தாந்த கோர துரித த்விரதேந்திரபேதி காமாசிகா நரஹரிர் விதனோது காமானே. ஸ்லைடில் எல்லாம் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சது சுவாமி. சரி சரி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. காமாசிகாஷ்டகம் சின்ன ஸ்லோகமாக லகு ஸ்தோத்திரமாக இருந்தாலும் கூட நிறைய பூர்வர்களாலே அனுசந்திக்கப்படுகிறது. நிருசிம்மன் விஷயமாக தேசிகன் அருளி செய்த ஸ்லோகம் ஸ்தோத்திரம் என்பது இது ஒன்றுதான் இருக்கிறபடியினாலே எல்லா நிருசிம்மன் சன்னதிகளிலேயும் நாம் ஸ்தோத்திரம் சொல்லும்பொழுது காமாசிகாஷ்டகத்தை தான் அனுசந்திக்கிறோம். இன்றைக்கு சுவாதி நட்சத்திரம், இன்றைய தினம் காமாசிகாஷ்டக பூர்த்தி ஏற்பட்டது. அது பொருத்தமாக இருக்கிறது. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. DN